ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கோபம் என்றும் உள்ளது. அப்படி இல்லையோ? கர்த்தர் நல்லவர், சத்தம் வரல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அந்த வெளிய ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் அந்த மார்னிங் அந்த ஸ்பீக்கர்ஸ் இது இல்லாம அது ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இயேசு இந்த இடத்துல இருக்கிறது அதை விட சந்தோஷம். சத்தம் ஐயோ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் இங்க இருந்தா நடக்காதவைகள் நடக்கும், முடியாதவைகளை முடிப்பார். ஆண்டவர் நினைச்சா, நீ நல்லா சொல்லணும், ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார். எனக்கு எதை வேணாலும் செய்வார், எதை வேணாலும் பண்ணுவார். நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அன்பு ஐயாவை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து கூட்டங்கள் இருந்ததுனால எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லை. தம்பி தான் யூஸ் பண்ணுவான். நான் முந்தா நேற்று தான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தேன். வந்தோன்னே முதல் கூட்டம் இன்னைக்கு உங்கள் சபைக்கு தான் வரேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அங்கே 3 வாரங்கள் ஐரோப் தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் தான் ஆச்சு. கரெக்டாக சனிக்கிழமை வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் இருந்துட்டு இன்னைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வரேன். நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு, திருப்பி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூரில் கென்னடி பிரேமா அவங்க கன்வென்ஷனில் பேசுகிறேன். அதை முடித்து அடுத்த வாரத்தில் சென்னையில் ஷக்கீனா அசம்பிளியில் பேசுகிறேன். ஆகஸ்ட் 3, 4, 5 டார்வின் எபினேசர் பாஸ்டர் சபையில் பேசுகிறேன். தொடர்ந்து கூட்டம். அதனால் என் தொண்டை கொஞ்சம் சரியில்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சா உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஹல்லேலூயா. பாஸ்டரோட முகத்தை பார்த்தோன்னே தெரியுது, அவர் தேவ அன்பு நிறைந்தவர். ஐயோ இன்னும் கூட கம்மி ஆமைன்னு சொல்லலாம், பொறாமையில் சொல்கிற மாதிரி இருக்க. நான் பேசினதில்லை, ஆனால் அவர் வந்து அந்த முகத்தில் இருந்த அந்த சிரிப்பை பார்க்கும் பொழுதே தேவ பிள்ளைகளுடைய முகத்தை இந்த சிரிப்பை பார்த்தாலே தெரியும். உங்கள் முகம்லாம் அப்படி இருக்கா? இருக்கா? நல்லது, அப்படியே இருக்கணும். ஆண்டவர் சந்தோஷத்தை விரும்புகிற கர்த்தர், சமாதானத்தை விரும்புகிற கர்த்தர். அவர் வந்ததுலேயும் சமாதானம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். இயேசு வந்ததுலேயும் சமாதானம் இருக்கு. அவர் போகும்போது சொல்றார், நான் உங்களோடு கூட சமாதானத்தை வைத்து போகிறேன். நாளை இன்னும் கூட கம்மி ஆமைன்னு சொல்லுங்க, இன்னும் கூட குறைச்ச ஆமைன்னு சொல்லுங்க. நல்லாதான் கையை உயர்த்தி சொல்றது, ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ இருந்து ஒரு மணி நேரம் ஆமைன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க கண்டிராத ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பணும். ஆமைன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அசைவாடணும். இந்த இடத்துல ஒரு குலுங்கணும். இங்க நீ ஆராதிக்கும் போது உன் வீடு அங்க ஒரு குலுங்கணும். இங்க நீ ஆராதிக்கும் போது உன் கணவன் ஒரு தேவ பிள்ளைங்க கையை தட்டினா நல்லா தட்டிடணும். நல்ல ஆவியில ஒரு அரை நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. எல்லா கண்ணை மூடி. ஒருத்தர் கூட ஆண்டவரை துதிக்காம இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட ஜோம் பண்ணாம இருக்கக்கூடாது. ஆவியானவர் இருந்தா அந்த இடத்துல ஒரு அசைவாடுதல் இருக்கும். ஆவியானவர் இருந்தா அந்த இடத்துல ஒரு தொடுதல் இருக்கும். இந்த காலை வேளையில ஆவியானவர் எந்த திட்டத்தை உன் குடும்பத்தில் செய்ய வைத்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்தை இப்போ ஒரு பலமாய் ஒரு தேவ பிரசன்னம் பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் உன்னை தொட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீ கண்டிராத ஒரு தேவ பிரசன்னம், இதுவரைக்கும் கண்டிராத ஒரு தேவ மகிமை, ஒரு பலத்த காற்றோடு, ஒரு பலத்த வார்த்தையோடு, ஒரு பலத்த இடி முழக்கத்தோடு கர்த்தர் உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் இன்னைக்கு நிரப்ப போகிறார். நல்ல பலமா கையை தட்டி இதுவரைக்கும் தட்டாத மாதிரி
கையை தட்டி கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க நம்புறேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் இருப்பீங்க நம்புறேன். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இருப்பீங்க நம்புறேன். இப்போ ஒரு பலத்த தெய்வ மகிமை உன்மேல இப்போ வந்து பாய்கிறது. உன் வீட்டிற்குள் பாய்கிறது, உன் குடும்பங்களுக்குள் பாய்கிறது, உன் சொந்தங்களுக்குள் பாய்கிறது, உன் அஸ்திவாரத்திற்குள் பாய்கிறது. ஒரு பலத்த தெய்வ மகிமை டச் மகாதல் கபரோ ஷகந்தல் கரபோ. Oh, Jesus, thank you, இயேசுவே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. கை உயர்த்தி உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்து பத்தாது சொல்லுவோம். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா ராஜா இயேசு ராஜா சத்தமா சத்தமா இயேசு ராஜா உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா தூய கண்ணு மூடி ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா தூயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து என் கோர் ஆராதனை உமக்கே. என் மேலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. கை உயர்த்தி மறை கொடுகிறார் சகாதல் கபரோ. சத்தமா ஆராதனை அப்பா ஆராதனை. அப்பா உங்கள் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லணும். ரெண்டு கை எல்லாரும் உயர்த்தி ஆராதனை உங்களுக்கு எங்கும் நீரை ஏகோவாயல்லோ ஆராதனை உமக்கே.
உணர்ந்து உணர்ந்து தேவ மகிமையோடு பாடணும், வேடிக்கை பார்க்க கூடாது. யெகோவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே. யெகோவாசிக்கேனோ ஆராதனை. கையை உயர்த்தி சபையார் சேர்ந்து ஆராதனை ஆராதனை. இவனதான் சத்தமா துதிய துதிய அப்பா பாட உன கத்தர் கொடுகிறார், பாட பாட கத்தர் உன கொடுகிறார். அப்பா யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. பாடுங்க பாடுங்க. யெகோவா ராஃபா, இன்னைக்கு சுகம் எங்களுக்குதான் சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. இன்னொரு விஷயம் கூட, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, எனக்கு சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சத்தம் உயர்த்தி இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் பாடணும். தேற்றிக் கொண்டே இருக்கிறார். முழு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. இவ்வளவுதான் சத்தமா கையை உயர்த்தி சொல்லணும். உண்மையா 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 சொல்றோம். நீங்க தான் அப்பா. கையை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலனா முழு
பலமா பாடணும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசு. கையை உயர்த்தி அழகா பாட்டா நல்லா இருக்கும். விண்ணப்பத்தை கேட்பவரே, இன்னைக்கு கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் நடி நடி எல்லாம் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். துதிச்சு நினைச்சு ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் இன்னும் கூட சத்தமா ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மனதுரு காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருவி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. இன்னும் கூட சத்தமா ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவர் நினைச்சா எனக்காக எதை வேணாலும் மாற்றி அமைக்க முடியும். ஆண்டவர் நினைச்சா எனக்காக எங்க வேணாலும் பரிந்து பேச முடியும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒரு 2 பேர்த்த பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நினைச்சா. உங்களுக்கு புரியல? 2 பேர்த்த பார்த்து சொல்ல சொன்ன, ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார். நடந்து வராரு, கை நீட்டுறாரு, குஷ்டரோகம் சரியா மாறுது. அவங்க கிட்ட சொல்லி இப்படி ஆமேன்னு சொல்றது, இன்னும் கூட கம்மியாமேன்னு சொல்லுங்க. 5 ஏக்கர் இடம் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கும், நல்லாதான் ஆமேன்னு சொல்றது. நடந்து வராரு, பார்க்கறாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறான், குதிச்சு ஓடுறான்.
இன்னும் கூட கம்மியாமேன்னு சொல்றேன். நடந்து வராரு, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வல்லமை புறப்பட்டு சுகமாறு. அப்ப அவர் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியுமா? முடியாதா? ஐயோ, இப்படி இன்னும் ஒரு அரை நிமிஷம், அரை மணி நேரம் நீங்க முழு பலத்தோடு பாடுனீங்கல்ல, என்ன பண்ணீங்க? முழு உள்ள நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறேன்? நான் காரில் ஓட்டிகிட்டு இருக்கும் போதே ஜோம் பண்ணிகிட்டே பாட்டு பாடிட்டு தான் நாங்களாம் வருவோம். வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இங்கே சிலர் உண்மையாக ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. கொஞ்சம் தான், அதான் சிலர் இருந்தேன். ஆமீன் ஃபுல்லாக வரல பார்த்தீங்களா? அவங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் இருப்பீங்கன்னா இதுவரைக்கும் சொல்லாத மாதிரி ஒரு ஆமீன் சொல்லணும். இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கை தட்டி ஒரு 3 ஆமென், 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 ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நினைச்சா செய்வாரா மாட்டாரா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் செய்வார். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பேசுங்க. நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். எனக்கு தனியா பேசுறதுக்கு பயம். அப்பப்போ நீங்க பேசணும். என் கூட எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நான் ஸ்ட்ரைட்டா வார்த்தைக்கு போறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த நேரம் 1.5 மணி நேரம். அதுக்குள்ள நான் முடிக்கணும். அதுக்குள்ள நான் ஸ்ட்ரைட்டா வார்த்தைக்கு போயிட்டு அப்புறம் சில நிமிஷங்களை ஆராதிக்க போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் முதல் 4 வசனம். ஆதியாகமம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இது நம்ம வாசிச்சு கடந்து போகிற ஒரு வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நான் சண்டே கிளாஸுக்கு போய் நான் கற்றுக்கொண்ட முதல் வசனம் கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் இல்லை. இந்த வசனம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சொல்லி கொடுத்தாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப நீங்க இங்க யோசிக்கலாம், இங்க தியானிக்கிறதுக்கு என்ன பாஸ்டர் இருக்கு? இல்ல, இது ஆண்டவர் படைச்ச ஒரு படைப்பு. அவர் அடுத்தது சில படைப்புகள் எல்லாம் வரும். ஆதியாகமம் முதல் 1, 2, 3 அதிகாரங்களிலும் அவர் படைப்பின் காரியங்களை குறித்து தான் வாசிப்போம். இது நாங்கள் வாசித்து கடந்து போயிடுவோம். ஆனா இதுல தியானிக்கத்தக்கதான வசனம் வார்த்தை என்ன? உங்களுக்கு ஒரு 4 காரியத்தை காட்டி கொடுக்க போறேன். இந்த 4 காரியத்தின் ஒரு காரியத்தை இப்போ பேசிட்டு கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த மாலை வேளையில் அதனுடைய இன்னொரு காரியத்தை நான் பேச ஆசைப்படுறேன். 4 காரியம். 1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பேசுங்க, சொல்லுங்க. அப்போ 1 என்னன்னா, நல்லா கவனிச்சு ஆமைன்னு சொல்லணும். இப்போ இருக்கிற ஒரு 1/2 மணி நேரம் நீங்க எங்கேயும் உங்க சிந்தையை சதுர விடக்கூடாது. தேவ பிள்ளைகள் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லணும். துதிக்கிற பிள்ளைகள் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் இருந்தா சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லணும். முதல்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்.
ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, கவனிக்கிறீங்களா? இன்னும் கூட கம்மி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லாத காலத்தில், ஒண்ணுமே இல்லாத போது தேவன் இருக்கிறார். உங்களுக்கு புரியல, மறுபடியும் சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத உன் வீட்டுல தேவன் இருக்கிறார். ஒண்ணுமே இல்லாத உன் வாழ்க்கையில தேவன் இருக்கிறார். எது இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமா ஒரு ஜெபம் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருடைய ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தா கையை உயர்த்துங்க. 2 கையும் உயர்த்தணும். பாதி கை, அரக்கை, முக்காக்கை இல்ல. ஒரு வல்லமையான ஜெபத்தை இப்ப நான் சொல்லித்தரேன். முதல் பாயிண்ட்ல ஒரு சூப்பரான ஜெபம். நான் பிரசங்கத்தில் அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் என் கூட ஜெபத்திலையும் நீங்க இருக்கணும், வார்த்தையில் இருக்கணும். கையை உயர்த்தி ஒரே நிமிஷம் கையை உயர்த்தி சத்தமா ஜெபிக்கணும், வல்லமையா ஜெபிக்கணும். ரெடியா இருக்கிறீங்களா? நல்ல கண்ணை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, 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 என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ, என் வீட்டில் எது இருக்கோ இல்லையோ, என் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, சர்வ வல்லமையுள்ள இயேசு, இந்த உலகத்தை ஆளுகிற இயேசு, வெறுமையை பார்க்கிற என் இயேசு, ஒன்னும் இல்லாததை பார்க்கிற என் இயேசு, இன்னைக்கு நான் வித்தியாசமான ஜெபத்தை ஏறெடுக்கிற ஆண்டவரே, என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ தேவன் இருக்கிறார், என்கிட்ட இயேசு இருக்கிறார். சிலரோடு கத்தரிப்போ, உன் காது கிட்ட வந்து உன் கையை பிடிச்சு சொல்லுகிறா, உன்கிட்ட நான் இருக்கிறேன், உன் பிள்ளையோடு நான் இருக்கிறேன், உன் வீட்டில் நான் இருக்கிறேன், உன் சபைக்குள்ள நான் இருக்கிறேன், உன் வேலையில நான் இருக்கிறேன். இப்போ சிலருக்கு மேலாக ஒரு தேவ வல்லமை வந்து பாய்கிறது. மல்தல் கல்பல் சந்தல் கல்பரா அடகந்தலரமோ, உன்னை கத்தர் பலப்படுத்துகிற நேரம் இது. வார்த்தையில கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, அது இல்ல, இவ இல்ல, இவ இல்ல, அவ இல்ல, அவ இல்ல, இல்ல, எவன் இருக்கிறானோ இல்லையோ, நான் இருக்கிறேன். இதே ஜெபத்தில் இருக்கணும் நீங்க. இதுதான் 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 எனக்கு வேணும். 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல், சொல்லுங்க, பேசுங்க, தேவ ஆவியானவர், இன்னும் சத்தமா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் இருக்கிறது மட்டும் அல்ல. கவனிக்கிறீங்களா? கவனிச்சா கேட்காம ஆமேன் வரணும். ஐயோ, இன்னொரு ராமே, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா, ஒரு நன்றி ஏசப்பா. இப்போ ஆவியானவர் இருக்கிறது மட்டும் அல்ல. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் ஆழமா பேசலாமா? ஒரு மாதிரி பாக்குறீங்களே முறைச்சு. இப்படி ஆழமா பேசிட்டா இல்ல சும்மா அப்படி பேசினா உங்களுக்கு புரியுமா? அந்த மாதிரி ஆமேன் அல்லேலூயா வரலையே. அது அல்லேலூயா. இதே சத்தம் டிசம்பர் 31 வரைக்கும் உங்க வீட்டுல கேட்கணும், சபையில கேட்கணும். ஏன்னா நீதிமானின் கூடாரத்துல, ஆமா அல்லேலூயா. அப்போ ஆதியிலே தேவன் இருக்கிறது மட்டும் அல்ல, 2 தேவன் செயல்படுகிறார். உங்களுக்கு புரியல 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 உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உன் வீட்டுல இயேசு இருக்கிறது மட்டும் அல்ல, உன் வீட்டுல இயேசு செயல்படுகிறார். உன் பிள்ளையோடு செயல்படுகிறார், உன் கணவனோடு செயல்படுகிறார், உன் வேலையோடு. ஜெபிக்கிற பிள்ளைய கையை தட்டணும், ஆமென் சொல்லணும், ஜெபத்துல துதிக்கணும். என் கூட ஆண்டவர் இருக்கிறது மட்டும் அல்ல, என் கூட ஆண்டவர் நடக்கிறது மட்டும் அல்ல, என் கூட ஆண்டவர் செயல்படுகிறார். என் பிள்ளையோடு செயல்படுகிறார், என் எதிர்காலத்தில் செயல்படுகிறார், என் வீட்டிற்குள் செயல்படுகிறார், என் சபைக்குள் செயல்படுகிறார், என் எதிர்காலத்தில் செயல்படுகிறார்.
ஒண்ணுமே இல்லாத காலத்தில் நான் உங்ககிட்ட போய் பிரசங்கம் பண்ணப்பா. ஒண்ணுமே இல்லாத காலத்தில் அந்த ஒரு அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அம்மா நீங்க போகும்போது எனக்கு ஷேக்கன் கொடுத்துட்டு போகணும். ஓகே. ஒண்ணுமே இல்லாத காலத்தில் தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறது மட்டும் இல்ல, தேவன் அது 3 வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன். அப்படின்னா ஆண்டவர் இருந்தது மட்டும் அல்ல, ஆண்டவர் செயல்பட்டது மட்டும் அல்ல, 3 ஆண்டவர் பேசுகிறார். உங்ககிட்ட இப்படியே ராமன் சொல்றது, உன் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறது மட்டும் அல்ல, உன் வீட்டில் ஆண்டவர் செயல்படுறது மட்டும் அல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உன் வீட்டில் பேசுகிறார். நன்மையானதை பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக பேசுகிறார், அதிகாரத்தோடு பேசுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் கையை உயர்த்தி தட்டி ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளையோடு பேசுங்க, மாறாத என் பிள்ளை மாறணும். ஆண்டவரே என் கணவனோடு பேசுங்க, தீமையான பாதையில போயிட்டு இருக்க என் கணவன் இயேசுவின் நாமத்தில் நன்மையான பாதைக்கு வரணும். எனக்கு யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களிடத்துல கர்த்தர் பேசுங்க. எவனை நான் மேன்மையா பார்க்கிறனோ அவரிடத்துல கர்த்தர் பேசுங்க. எங்க எல்லாம் நான் பேச முடியலையோ அங்க கர்த்தர் எனக்காக பேசுவீராக. ஹல்லேலூயா. நாலு, ஆண்டவர் இருந்தது மட்டும் அல்ல, ஆண்டவர் செயல்பட்டது மட்டும் அல்ல, ஆண்டவர் பேசினது மட்டும் அல்ல. 4, ஆண்டவர் பேசுங்க. இயேசு பிரிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். இயேசு பேசுங்க. என்ன பண்றாரு? பிரிக்கிறார். அப்படின்னா உன் கணவனை விட்டல்ல, உன் மனைவி விட்டல்ல, எவன் உனக்கு தீமை செஞ்சானோ, எவனை இத்தனை நாள் நீ நம்பிட்டு இருந்தியோ, எவன் நல்லவன் வேஷத்துல, நண்பன்கிற வேஷத்துல உனக்கு உதவி செய்ய கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தா ஜெபத்துல ஆமென் சொல்லணும். உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். சிலரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் யார் உனக்கு கொடைச்சல் கொடுத்தானோ, யார் யார் உன்னை தள்ளாட வச்சானோ, நீ உயரக்கூடாது நினைச்சானோ, உன் கூட இருந்தே உன்னை கீழே தள்ளுறதுக்கு முடிவு பண்ணானோ, அந்த மாதிரி இருக்கிற தீமையானவனை கர்த்தர் பிரித்து நன்மை உனக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு நன்மையான குடும்பத்தை, நன்மையான சபையை, நன்மையான வாழ்க்கையை, நன்மையான சொந்தங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில உனக்கு ஏற்படுத்துகிறார். கையை தட்டி பெற்றுக்கோ. மகாதல் குரு தேங்க்யூ அப்பா. பாஸ்டர் இதுதான் பேச போறீங்களா? இது அப்படியே கொஞ்சம் வைங்க. இதுல 2வது வசனத்தை பேச போறேன். 2வது வசனத்தை உங்க கண்ணை பாருங்க. அதுல வர கடைசி வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு. ஆமென் சொல்லுங்க. இப்போ இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான். 20 நிமிஷமா? இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்கு. 20 நிமிஷத்துல முடிச்சு நான் போயிடுவேன். நான் டைம்ல கரெக்டா இருப்பேன். எனக்கு கொடுத்த டைமுக்கு நான் கரெக்டா வந்துட்டேன். 10ன்னு சொன்னாங்க, 10க்கு வந்துட்டேன் நான் கரெக்டா. நான் எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்திருக்காரு. நான் இயேசு வந்துட்டாரு என்ன பேச சொல்றாரு, நான் எக்ஸ்ட்ரா டைம்லாம் எடுக்க மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. கரெக்டா 20 நிமிஷம் 11:30 முடிக்கணுமா? நான் எவ்வளோ 11:30க்கு நான் டான் 11:25 பாஸ்டர் கையில் மைக் கொடுத்துருவேன். கவலைப்படாதீங்க. நான் உங்களை போரெல்லாம் அடி வைக்கவே மாட்டேன். ஏன்னா முதல்ல கேரளாவுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஊழியர் வந்த புதுசில் 2010 கேரளாவுக்கு போனேன். கேரளாவுக்கு போய் ஒரு சர்ச் ஆனிவர்சரி 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். எப்படி
பேசுங்க. ஆமா, பிரசங்கம் பண்ணிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு கார் ஏறக்கு போறேன். ஒரு பிரதர் வந்தார். பாஸ்டர் சூப்பரா பேசுனீங்க, இந்தாங்க கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன். சரி பிரதர், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அப்படின்னு கார் ஏறிட்டு. இல்லை நீங்க இப்பவே பிரிச்சு பாருங்க. இல்ல இல்ல பிரதர், நான் ஹோட்டலுக்கு போய் பிரிச்சு பார்த்தேன். இல்ல இல்ல இப்பவே பிரிச்சு பாருங்க. திறந்து பார்த்தா ஒரு வாட்ச். என்னது? பேசுங்க. நான் சொன்னேன் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம், நல்ல பெரிய வாட்சா கொடுத்துருக்கீங்க, நல்ல காஸ்ட்லியா இருக்கு, தேங்க்யூன்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? நாளை முன்னை நீங்க பிரசங்கம் பண்ணா டைமை பார்த்து, அப்ப அன்னையிலிருந்து நான் ஒரு முடிவெடுத்தேன். இருக்கிறதுல எவனும் கட்டாத மாதிரி வாட்ச் வாங்கிட்டேன்னா கொடுத்தா கூட திருப்பி கொடுத்துறனால அன்னைக்கு யோசிச்சேன், எந்தெந்த நாட்டுக்கு போறோம் நாங்களாம் வாட்ச் வாங்கிடுவேன், திறந்து காட்டுவேன். அதை விட நல்ல வாட்ச் வச்சிருக்கிறேன், இது தேவையில்லை, நான் எப்போ முடிக்கிறேனோ அப்பதான் முடிப்பேன். அப்படி சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் அந்த 2வது வசனத்துல கடைசி இருக்கிற 5 வார்த்தைகளை கூட சேர்ந்து வாசிக்கணும். தேவ ஆவியானவர். மறுபடியும் எல்லாம் ஒரே சத்தமா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் கூட, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். இததான் தியானிக்க போறோம். எப்படி? இததான் தியானிக்க போறோம். ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர். எங்க அசைவாடினார்? அது பைபிள்ல போட்டிருக்கு. இன்னைக்கு போடாத ஒரு தியானம், எல்லாம் தியானிக்கிறது. எனக்கு இந்த கழுதைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எங்க அசைவாடினார்? ஜலத்தின் மேல் அசைவாடினார். இன்னைக்கு நேரம் கரெக்டா நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 1 சொல்றேன், 4 காரியம் இருக்கு. அதில் 1 சொல்லி முடிக்கும் போது டைமை பார்ப்போம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் 2வது காரியத்தை சொல்றேன். 1, எதற்காக அசைவாடினார் அதை மட்டும் சொல்லிட்டு, அடுத்த டைம் இருந்தா அதற்கப்புறம் அசைவாடுனா என்ன நடக்கும். 3, உம்மேல அசைவாடுனா என்ன நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து கேட்கிற, அசைவாடுதல் என்றால் என்ன? பேசுங்க, பேசுங்க. இவனை கூப்பிட்டு என்ன பார்த்தானே பிடிக்கும்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்? அசைவாடிட்டு தான் இருக்கான். அது என்ன பார்க்கறானா? இல்ல, இங்க இங்க அது பேர் தான் என்ன? அசைஞ்சாதான் அது பேர் என்ன? அசைவாடுறது. ஒரு குலுங்கு குலுங்கணும், ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஒரு அதிரணும், ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இங்க ஆவியானவர் அசைவாடுகிறாங்கிற போது உன் வீடு அசையணும். இத்தனை நாள் அசையாத உன் கணவன் அசையணும். இத்தனை நாள் அசையாத உன் எஜமான் அசையணும். இத்தனை நாள் அசையாத பிசாசு அசையணும். இத்தனை நாள் அசையாத கட்டுகள் அசையணும். இத்தனை நாள் அசையாத அந்தகாரங்கள் அசையணும். ஆமென். இப்ப எதற்கு அசைவாடினா? டக்குன்னு சொல்றேன், டக்குன்னு நீங்க பிடிச்சுக்கணும். பூமியானது வெறுமையும், நல்லா பாருங்க, ஒழுங்கின்மையும். ஆண்டவருக்கு முதல்ல என்ன தேவைன்னா ஒழுங்கு. ஆண்டவர் வெறுமையை ஃபர்ஸ்ட் பார்க்கல. உங்க கிட்ட இருக்கிற வெறுமை ஃபர்ஸ்ட் கிடையாது. உங்க கிட்ட இருக்கிற, சொல்லுங்க, ஒழுங்கா. பக்கத்துல ஒழுங்கா, குறைய சொல்லாத. ஃபர்ஸ்ட்
ஒழுங்கா தேட ஆரம்பி. கர்த்தரை தேடுகிறவளுக்கோ தெரியுதுல்ல, தெரியுதுல்ல? அப்போ குறைய சொல்லாத, தேடு. அவன் சொல்லுங்க. இப்போ பூமியினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? இப்போ இல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி சயின்டிபிக் ரிசர்ச், சயின்ஸ், புரியுதா? என்ன சொல்லுதுன்னா, பூமியின் எடை எப்படி பேசுங்க, பூமியின் எடை 9 லட்சம் டன். எப்படி? எவ்வளோ? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? தண்ணீருக்குள்ள. எப்படி? 9 லட்சம் டன் பூமி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? இப்போதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு காலம் யாரு நினைச்சாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் நினைச்சாலும், என்ன பெரிய சயின்ஸ் நினைச்சாலும் ஒரு காலமும் மேல வரதற்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதா? 9 லட்சம் டன் பூமி ஒரு நாளும் யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாததற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த பூமியை வெளியே கொண்டு வரதற்கு தேவ ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப புரியும் நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆவியானவர் எதற்கு அசைவாடினார் தெரியுமா? ஆழத்தில் ஒளிஞ்சு கொண்டிருந்த பூமியை, இருளில ஒளிஞ்சிட்டு இருந்த பூமியை இனி ஒரு நாளும் மேலேயே வர முடியாது, இனி ஒரு நாள் எழும்பவே முடியாது. எப்படி நான் இருளிலிருந்து வெளியே வரப்போறேன்? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, உன்னை நான் வெளியே கொண்டு வரதற்கு, உன்னை நான் வெளியே எடுக்கிறதற்கு, உன்னை நான் பயன்படுத்துவதற்கு, உன்னை நான் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காலமும் எழும்பவே முடியாது. நினைச்சிருந்தீல, யார் என்ன வெளியே கொண்டு வருவா, யார் என்ன உயர்த்துவா, யார் என்ன ஆசீர்வதிப்பா? கர்த்தர் சொல்லுகிறா, இன்னைக்கு உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு தேவ ஆவியானவர் உன்மேல் அசைவாடுகிறார். கையை தட்டு. இப்ப ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணை மூடி துதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்பி துதிக்கணும். உன்மேல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். இப்போ உன்மேல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். ஃபயர், ஃபயர். இப்போ ஒரு பலத்த தேவ அசைவாடுதல் உனக்கு மேலாய், உன் குடும்பத்திற்கு மேலாய், உன் வீட்டிற்கு மேலாய். இப்போ இப்போ அல்தல் கந்தல் கலரமா மல்தல் கம்பா கோலா ஷக்கே தெலகரா அல்தல் கலரமா மல்தல் கல்பரா ஃபல்லோ. ஓ ஒரு காலத்திலையும் வெளியே வர வாய்ப்பே இல்லை. முன்னேற எந்த வாய்ப்பும் இல்லை பாஸ்டர். எவ்வளவு அடியில போக முடியும் அவ்வளவு அடியில போயிட்டு என்ன எல்லாம் யாராச்சும் வெளியே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல ஆவியானவர் அசைவாட போகிறார். இப்போ சில நிமிஷங்களில் இப்போ நீ எண்ண முடியாத ஒரு பெரிய தேவ அபிஷேகம், நீ இதுவரைக்கும் உணர்ந்திராத ஒரு தேவ மகிமை இப்போ நீ கையை தட்டி பெற்றுக்கொள்ள போற. இப்போ சில நிமிஷத்துல உன்னை தொடுது, அந்த மகிமை தொடுது. ஆவியானவர் உண்மை, ஆவியானவர் அசைவாடுறாரு. ஆவியானவர் அசைவாடட்டும், ஆவியானவர் உன்னை தொடட்டும். உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வரட்டும், உன் வாழ்க்கையை வெளியே கொண்டு வரட்டும், உன் எதிர்காலத்தை வெளியே கொண்டு வரட்டும். நீ மறைஞ்சிருந்தது போதும், நீ ஒளிஞ்சிருந்தது போதும். ஆழத்தில் இருந்த உலகத்தை, ஆழத்தில் இருந்த பூமியை இனி எவன் நினைச்சாலும் மேல கொண்டுமே வர முடியாது. ஒரு மூலையில இருந்த பூமியவே என் ஆவியானவர் அசைவாடி மேல கொண்டு வர முடியுமானால், இன்னைக்கு உன் மேல ஆவியானவர் அசைவாடும் போது உன்னை பெரிய பெரிய இப்போ 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 அல்தல் கந்தல் கலரமோ மந்தல் கல்பரோ அடகந்தல் கலரமா. இப்போ ஆவியானவர் இந்த சபையில் பலமாய் அசைவாடுகிறார், பலமாய் அசைவாடுகிறார், பலமாய் அசைவாடுகிறார், பலமாய் பலமாய். ஓ ஓ ஓ ஷகதல் கபரோ. ஓ
அசைவாடும் தெய்வமே அசைவாடும் அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் எங்கள் மேல் அசைவாடும் அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேல் அசைவாடும் எங்கள் மேல் அசைவாடும். ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வாய்ப்பில்லை. எல்லா வாய்ப்பும் இழந்து போய் ஒரு மூலையில இருக்கிறேன். நான் எழும்ப முடியுமா? இனி நான் நிற்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அசைவாடுகிற ஆவியானவர் மேல இன்னைக்கு ஒரு தேவ அசைவாடுதல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்வதற்கு வழி இல்லை, நன்மைக்கு வழி இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை. அடுத்த என் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது? அடுத்த என் எதிர்காலத்தில் என்ன என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் அசைவாடுகிறார், உன் வீட்டில் அசைவாடுகிறார், உன் எதிர்காலத்தில் அசைவாடுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையா இருந்தேன்னா கையை உயர்த்தி நான் சொல்ற 3 காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இனி எதனால ஒன்றும் செய்ய முடியாத காரியங்களில் என்னால சொந்த பலத்துல எழும்ப முடியாது. ஆனா கர்த்தர் எம்மேல் அசைவாடுனா எந்த ஆழத்தில் இருந்தாலும் தேவாவியானவர் அசைவாடும் போது மேல வராததெல்லாம் மேல வரும். ஒளிஞ்சிட்டு இருக்கிற மறைபொருள்கள் மேல வரும், மறைத்து வைத்த பொக்கிஷங்கள் மேல வரும். நான் உம்மை சுமக்கிற ஒரு பொக்கிஷம், நான் உம்மை சுமக்கிற ஒரு மண்பாண்டோ. என்மேல் ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. ஒருத்தர் கூட ஜெபிக்காம இருக்க கூடாது, ஒருத்தர் கூட ஆவியில நிரம்பாம இருக்க கூடாது, ஒருத்தர் கூட ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க கூடாது. சொல்லுங்க, என் மேல ஆவியானவர் அசைவாடுவீராக, என் குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடுவீராக, என் வீட்டில் ஆவியானவர் அசைவாடுவீராக. ஜோமனுங்க ஜோமனுங்க. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. நீங்களே ஆவியில நிரம்பி வல்லமையாய் ஜோமனு. ஒரு நிமிஷம் ஜோமனுங்க ஜோமனுங்க. தப்பே கிடையாது. கமான் கமான் கமான். ஓ இயேசுவே இயேசுவே இயேசுவே. நீங்க நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும், நீங்க நினைச்சா எது வேணாலும் பண்ணுவீங்க. என் மேல ஆவியானவர் அசைவாடுதல், என் மேல ஆவியானவரின் தொடுதல், என் மேல என் குடும்பங்களின் மேல இயேசுவே. அந்தல் கந்தல் கலரமோந்தல் கரதமா மல்தல் கவரோக தல்கவரே மல்கா தல்கரமோ. சிலரோடு கர்த்தர் பேசுகிறார், சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். எஸ், இத்தனை நாள் நீ ஒளிஞ்சிட்டு இருந்தது, நான் வந்து அசைவாடுகிற சிலன விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. கர்த்தர் பேசுகிற நேரம், கர்த்தர் உண்மையில அசைவாடுற நேரம். இப்போ உண்மையில
ஒரு தேவ அசைவாடுதல், ஒரு பலத்த வல்லமையோடு, ஒரு பலத்த அபிஷேகத்தோடு கர்த்தர் உன்னை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரையும் தொடுகிறார். தம்பி, அம்மா, எஸ் 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 எஸ், பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஒரு பலத்த அசைவாடுதல், ஒரு பலத்த தேவ அசைவாடுதல், ஒரு தேவ அசைவாடுதல். இப்போ 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 அசைவாடுதல் எங்க அசைவாடினார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பைபிள்லயே. 2, எதற்கு பேசுங்க, எதற்கு புரிஞ்சுச்சா? 3, அசைவாடுனா என்ன நடக்கும்? இன்னும் கூட கம்மியா ஆமேன்னு சொல்லுங்க, இன்னும் கூட குறைச்சு ஆமேன்னு சொல்லுங்க. முதல்ல எங்க, 2 எதற்கு, 3 அசைவாடுனா என்ன நடக்கும்? நம்ம அநேக தேவ ஊழியக்காரர்கள் சபையில சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வாரம் வாரம் சொல்லுவோம் இல்ல, நாங்க சொல்லுவோம் கையை உயர்த்துங்க, ஆவியானவர் அசைவாடுகிறார். முதல் சரணத்துக்கு உயர்த்துவீங்க, அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே. அப்புறம் முழுசா தூக்கின கை பாதிக்கு வந்துடும். அதுங்களா பட்டாம்பூச்சியா மாறிடுவாங்க. அவர் இப்படி எங்கள் மேல் அசைவாடுவே, அவர் அப்படியே கீழே. நாங்க மறுபடியும் சொல்லணும், கைகளை உயர்த்தி அசைவா. எங்களுக்கு இதே வேலையா போச்சு. உங்களை கை உயர்த்தி ஏதோ காலையில வந்து பிடி மாஸ்டர் அப் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன், ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் சொல்றோம்ல, ஆண்டவர் அசைவாடுகிறார். அசைவாடுனா என்ன நடக்கும்னா, அசைவாடுனா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் அசைவாடுனா என்ன நடக்கும் தெரியுமா? தொடுதல் ஏற்படும். இன்னொன்னு சொல்றேன், சாதாரண தொடுதல் அல்ல, அன்போடு தொடுதல். இப்படி ஒரு ஆமீன் சொல்றது, ஒரு ஆமீன் சொல்றது. என்ன நடக்கும்? தொடுதல். சொல்லுங்க, தொடுதல். அது எப்படி? பேசுங்க. அன்பான தொடுதல். எப்படி? அன்பான தொடுதல். எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா. 2007 இல்ல 8 தான், 8ஓ 7ஓ வாலிபர் கொடுகை நடக்கும் கோயம்புத்தூர்ல. இப்ப நான் எல்லா கூட்டத்திலையும் போய் கலந்து கொள்வேன். அப்படி கலந்து கொண்டுட்டு இருக்கும் போது ஒரு பிரத்யேகமான ஒரு கூட்டத்திற்கு என் நண்பன் எனக்கு போன் பண்ணி, நத்தானியல் நீ வான்னு சொன்ன. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரு 2 பசங்க. நான் எது கூட்டத்துக்கு போவேன்னா, தனக்கு நான் ஊழியக்கார மகன் தான். அப்போல்லாம் ரஸ்னா ஜூஸ் கொடுப்பாங்க.
இப்பெல்லாம் இல்லைல்ல. ரசனா இருக்கா? இங்கெல்லாம் இருக்கா? போகும்போது நீங்க வாங்கி கொடுங்க, இல்லை போட்டு கொண்டு வாங்க. நல்ல தண்ணியில் போட்டு கொண்டு வாங்க, இல்லை சுடு தண்ணியில் போட்டு கொண்டு வாங்க. அதை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ரசனாவை குடிக்கிறதுக்குனே போவேன். அது நான் வந்துட்டேன்னா, எங்கள் அப்பா பேர் சொல்லிட்டேன்னா இன்னும் 2 கப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆமாம், ஒரு பெரிய ஐஸை போட்டு உள்ள ஒரு பெரிய அண்டாவில் வச்சு கிண்டுவாங்க. அதுக்குன்னே போகிறது. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை வேற கூப்பிட்டேன் 2 பேர். அவனும் எதுக்குன்னா இதுக்கு தான் வரானுங்க. எதுக்கு பேசுங்க? ரசனா குடிக்கிறதுக்கு. இப்போ அங்க என்னை கூப்பிட்டான் பாருங்க. அவன் நல்ல ஜெபிக்கிறவன். எப்படி? நல்ல ஜெபிக்கிறவன். அவன் முழங்கால் போட்டு எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஜெபிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி கூட்டம் நடந்தா எங்காச்சும் முழங்கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பான் அவன். ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்களாம் பின்னாடி தான். ஸ்கூல்லையும் பேக் தான், சர்ச்சிலையும் பேக் தான். அந்த மாதிரி ஆளெல்லாம் ஆண்டவர் ஃப்ரண்ட்ல கூட்டி நிக்க வச்சிருவாரு. அதனால நம்ம நேரம் ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ நான் உள்ள வந்துட்டேன். அந்த கூட்டத்துக்குள்ள அந்த கேட்டுக்குள்ள வந்துட்டேன். கேட்டுக்குள்ள வந்துட்டு அந்த ஹாலில் உள்ள போறேன். அதான் கூட்டம் ஃபுல், இடம் இல்லை. இதே மாதிரி ஒரு ஆள் தான், 100 பேர் உட்கார முடியும். கடைசி நான் கேட்டு டோர் கிட்ட நிக்கிறேன். நான் தான் கடைசி. எனக்கு பின்னாடி கதவு. புரியுதா நான் சொல்றது? எனக்கு பின்னாடி என்ன கதவு. அப்ப நான் தேடுறேன், என் ஃப்ரெண்டு எங்காச்சும் இருக்கிறானா, அவனை பார்த்து பேசிட்டு போலாம். அவன் காணோம். சரி, முடிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் பெங்களூர்ல இருந்து வந்தாரு. ஒரு ஊருக்காக சொல்லி ஜெபம் பண்றார். அந்த ஊரை பேரை சொல்லி, அந்த ஊருக்காக வர சில தடைகளை சொல்லி, அங்க இருக்கிற சபைக்காக, அங்க இருக்கிற ஊழியர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நம்மள கைகளை நீட்டி அந்த ஊருக்காக ஜெபிப்போம். இப்ப இப்படி ஜெபிச்சிங்கல்ல, அந்த மாதிரி ஜெபிங்க. நானும், எனக்கு ஜெபம் ரொம்ப பிடிக்கும். நானும் கையை நீட்டி, ஆண்டவரே அந்த ஊரை ஆசீர்வதிங்க, அந்த சபையை ஆசீர்வதிங்க, அங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அங்க இருக்கிற எல்லா நாச மோசங்கள் விபத்துகள் மாறட்டும் அப்படின்னு ஜெபிச்சிட்டு இருக்க பின்னாடி நேரம் தொட்டாங்க. இருங்க, கேட்டாமே நல்ல சொல்லுங்க. நான் யோசிச்சேன், என் ஃப்ரெண்டு தான் தொட்டான். ஜெபிக்கிறவன் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் என்னை தொட்டுட்டு தான் பிரைஸ் லார்ட்னு சொல்லுவான். எப்படி? என்னை தொட்டுட்டு தான். அப்ப அவன் தான் நினைச்சிட்டு சரி ஜெபம் முடியட்டும் வெயிட் பண்றேன். கர்த்தரை ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆமென். கண்ணை திறக்கிற ஃப்ரெண்டு திரும்புற, ஃப்ரெண்ட் இல்ல. சரி விட்டுட்டேன். 2வது ஜெப குறிப்பு, இன்னொரு ஊரை பேரை சொல்லி இன்னொரு ஊருக்காய் கை நீட்டி ஜெபிக்க சொல்றாங்க. அந்த ஊருக்கு நான் கையை நீட்டுறேன். ஆண்டவரே அந்த ஊரை ஆசீர்வதிங்க, அங்க இருக்கிற எல்லா சபையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நானும் இங்க இருந்து ஜெபிக்கிறேன், கீழே இருந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வாத. அதே மாதிரி ஒரு கை பின்னாடி என்ன தொட்டுச்சு. புரியுதா? கண்ணை திறந்து பார்த்தேன். அப்பதான் யோசிச்சேன், நான் டோர் கிட்ட நிக்கிறேன், எனக்கு பின்னாடி யாருமே நிக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டோர் இருக்கு, கதவு பூட்டி இருக்கு, யாருமே உள்ள என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. இப்போ 3வது கடைசி ஜெப குறிப்புன்னு சொல்றாங்க. நான் 2 பேர்த்த கூட்டிட்டு வந்தேன் பாருங்க. அவனுக்கு கொஞ்சம் கொடைச்சல் கேசு, அவனுங்க தான் நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்கன்னு நினைச்சு நான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஒரு கை மட்டும் உயர்த்தி இருக்கு ஜெபத்துக்கு. எப்படி? ஏன் பின்னாடி இருக்க பிரதர் சிரிச்சுட்டே இருக்காருங்க? ஏதாவது ஜோக்கா இருக்கா, காமெடியா இருக்கா? எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இன்னும் உள்ள இருங்க, தள்ளி இருக்காருங்க. நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது, இங்க சபை நடக்கும் போது இப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தா எனக்கு அது பிடிக்காது. சாரி, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆனா சிரிச்சதோ பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? 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 அப்போ நான் கையை உயர்த்தி ஜெபிச்சிட்டு இருக்கேன். ஜெபிச்சிட்டு இருக்கும் போது ரெடி ஆயிட்டேன். எவனாச்சும் இப்ப தொட்டா டபக்குன்னு கைய பிடிக்கிறோம், சப்புன்னு வச்சுட்டு தான்
என்னன்னே கேட்கிறோம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், புரியுதா? அடிச்சுட்டு தான் என்னென்ன பேசுவோம். அந்த மாதிரி இருந்தால்தான் ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிடுவார், புரியுதா? ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுறவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். அதான் என் பாலிசி. 2, ஆண்டவருக்கு கை தட்டுறவன், ஆண்டவருக்கு கை உயர்த்துறவன் எவன்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டான். 3, கர்த்தரிடத்தில் முழங்கால் படிடுறவன் எவன்கிட்டையும் கூணி குறுக மாட்டான். ஏன்னா என் மேல அசைவாடுகிறது ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ 3வது ஜெப குறிப்பு, நான் கையை உயர்த்திட்டேன், ஜெபம் பண்றாங்க. அந்த ஊருக்காய் கைகள் நீட்டு. இந்த கை என்ன ரெடியா இருக்கு, வந்தா புடிச்சு அடி கொடுத்துடலான்னு நேரா ஜெபிச்சுட்டே இருக்கிற. ஒரு கண்ணை திறந்து பார்த்துட்டு உங்களை மாதிரிதான் இப்படியே ஆக்டிங் பண்ணாதீங்கப்பா. இயேசுவே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் சில நேரம். நீங்க தானா எப்படி பாத்தீங்களா? செய்வாடு ஒரு கண்ணை திறந்துட்டு. இனிமேல் அப்படியெல்லாம் நடிக்க மாட்டீங்க நம்புறேன். அப்பா உண்மையா ஆமைன்னு சொன்னீங்களே, அதற்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அப்போ கையை உயர்த்தி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது அதே மாதிரி ஒரு தொடுதல். 3வது முறை கண்ணம் திறந்து அந்த கையை பிடிக்கலான்னு நினைக்கும் போது ஒரு என்னை அறியாத ஒரு தேவ பிரசன்னம் என்னை தூக்கி வீசுச்சு. புரியுங்களோ இல்லையோ? கண்ணை திறந்து பார்க்கிற மேடைக்கு கீழே கிடக்கிறேன். பின்னாடி இருந்தனா கண்ணை முழிச்சு பார்க்கிறேன். என் காதுல ஒரு சத்தம், உன்னை நான் தொட்டுட்டேன், இனி நீ எனக்காய் பிரகாசிப்பாய். உங்க பொறாமையில கை தட்டுற மாதிரி இருக்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கண்ணை திறந்து பார்க்கிற டார்வின் எபினேசர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேஜுக்கு கீழே நான் நின்று பார்க்கிறேன். டார்வின் எபினேசர் யாருன்னா அந்த பாட்டு, கிருப 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 கிருப. அடுத்த வாரம் அவங்களுடைய கன்வென்ஷன் தான் பேச போறேன். 2-3ல யாரையும் மேடையில் ஏற்ற மாட்டார். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லியிருப்பார் ஸ்டேஜ்லயே, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கூப்பிடுன்னு சொன்னார்னா அது ரத்தனை டொனால்டு தான். அவர் பிறந்த நாளுக்கு வருஷம் நான் தான் போய் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஏன் சொல்றேன்னா கேளுங்க. அப்ப அவர் கூட்டத்தை அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, நான் கீழே விழுந்து கிடக்கிறேன். அப்ப காதுல ஒரு சத்தம், நீயும் அதே மாதிரி ஒரு நாள் நிப்ப. அவன் சொல்லுங்க. எப்போ? 2007ல. எப்போ? 2021 தான் எனக்கு போன் வருது. எங்க இருந்து? ஜூடா வர்ஷிப் சென்டர் இருந்து, டார்வின் எபினேசர் சபையிலிருந்து கூப்பிடுறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு பாத்தீங்களா? எத்தனை வருஷம்? நானே மேக்ஸ்ல வீக். 2007 இருந்து 2021 எத்தனை வருஷம்? 4 வருஷமா? ஆமென் சொல்லுங்க. ஒரு தொடுதல் சகலத்தை மாற்றிடும். ஆவியானவர் அசைவாடுனா அந்த இடத்தில் அன்போடு தொடுதல். எப்படி? அன்போடு தொடுதல். யாரும் தொட முடியாத உன் இருதயத்தை தொடுவார். யாரும் தொட முடியாத உன் கண்ணீரை தொடுவார். யாரும் தொட முடியாத உன், புரியுதா, சிந்தைய தொடுவார். ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கடை முதலாளி ஒரு கடைக்கு காலையில் திறந்துட்டு உள்ள போனார். உள்ள போன உடனே கடையை திறந்து டேபிள் உட்கார்ந்தோடனே ஒரு கெட்ட நாத்தம். எப்படி? பயங்கரமான ஒரு வாடை. போய் பாத்ரூமை பார்க்கறாரு, பாத்ரூம் கிளீனா இருக்கு.
ஏதோ எலி செத்துருச்சான்னு பார்க்கறாரு, எதுவும் இல்லை. சேர்ல இருந்து எழுந்திருச்சு பார்க்கறாரு, ஒரு அம்மா உடம்பெல்லாம் புண்ணோடு சீல் வடிஞ்சு ஈயெல்லாம் மொச்சு கெட்ட வாசம் அங்கிருந்து வருது. கடை வாசல்ல படுத்திருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? கடைக்கு வெளியே வந்து செருப்பை மாட்டிட்டு, இந்த அம்மா என் கடைக்கு முன்னாடி இருந்தா என் வியாபாரம் கெட்டு போயிரும் சொல்லி அந்த அம்மாவை காலாலேயே மிதிச்சு 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 ரோட்டுக்கு ஓரமா போட்டுட்டாங்க. வரவெல்லாம் என்ன ஸ்மெல் அடிக்குது, என்ன வாசம் வருதுன்னு போயிட்டான். ஏதோ ஒரு ஐயா மட்டும் அதை பார்த்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாரு. ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்குறவங்களும் ஒரு மாதிரியா மூக்கெல்லாம் பொத்திட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் தூக்குனாங்க. போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போட்டா அந்த நர்ஸ் கிளீன் பண்றதுக்கு இதை செத்து போயிடும், இதை கிளீன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அப்போ அவங்களுக்கு ஐயர் நர்ஸ் சொல்லிச்சான், 5 மணிக்கு தான் டாக்டர் வருவார், அவரு பார்த்துக்கிட்டோம், நீ ஏன் முடிவு பண்ற? எப்படி நீ ஏன் முடிவு பண்ற? அதான் அந்த புள்ள ஷிஃப்ட் முடிஞ்சு போயிருச்சு. கரெக்டா 5 மணிக்கு டாக்டர் வராரு. எப்படி 5 மணிக்கு வராரு. வந்து அந்த அம்மாவை பார்த்தார். பார்த்துட்டு அந்த அம்மாவோட தோள்பட்டைய தொட்டு சொன்னாரு, இத சுகமாக்குறதுக்கு தான் நான் படிச்சிருக்கிறேன். எப்படி இத குணமாக்குறதுக்கு தான் நானே படிச்சிருக்கிறேன். நான் கொடுக்கிற மருந்தையும் மாத்திரையும் ஆயின்மெண்ட்டையும் போடு, சரியாயிருவேன். நம்ப மாட்டீங்க, 6 மாசத்துல அந்த அம்மா சரியாயிட்டாங்க. 6வது மாசம் அந்த அம்மா அந்த டாக்டரை பார்க்க போறாங்க. டாக்டர் அடறட, என்னம்மா நீயா? என்ன நான் சொன்ன மாதிரியே மருந்து உன்னை சரியாக்கிருச்சு பாத்தியா? கரெக்டா நீ மருந்து சாப்பிட்டு கரெக்டா நீ இருந்ததுனால எப்படி உனக்கு குணமாயிருச்சு. அம்மா சொல்லுச்சு, டாக்டர் நீங்க கொடுத்த மருந்து சாப்பிட்டு குணமானதுக்கு முன்னாடி எப்படி யாருமே தொடாத என்ன நீங்க தொட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? அந்த தொடுதல் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீங்க நம்புறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீங்க நம்ப. கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை தொட விரும்புகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை தொட விரும்புகிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையை தொட விரும்புகிறார். முக்கியமா கர்த்தர் உன் பிரச்சனையை தொட விரும்புகிறார். இப்போ 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 சொல்றேன், ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். நீ இருக்கிற இந்த இடத்துல கர்த்தரை தொட விரும்புகிறார். இப்போ சிலருக்கு மேல ஒரு தெய்வீக தொடுதல், இப்போ சிலருக்கு மேல ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு அன்பான தொடுதல். இப்போ கர்த்தர் உம்மை அசைவாடுகிறார், உம்மை அசைவாடுகிறார். ஒரு தெய்வீக தொடுதல். இப்போ 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 ஆவில நிரம்பு, வல்லமையாய் நிரம்பு, ஒரு பலத்த மகிமையோடு நிரம்பு. தெய்வீக தொடுதல். எதை தொட முடியலையோ, எந்த இடத்துல அகோரமா இருந்தியோ, எந்த இடத்துல கீழே விழுந்தியோ, கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இடத்தில் தொடுகிறேன். அந்த இருளுக்குள் ஜலத்தில் ஒளிந்திருந்த அந்த பூமியை தொட முடியுமானால் உன்னை தொட முடியும், உன் குடும்பத்தை தொட முடியும், உன் ஜெபத்தை தொட முடியும். ஜீசஸ் ஆண்டவர் நினைச்சா சொல்லுங்க, ஆண்டவர் நினைச்சா எனக்காய் செய்து முடிப்பார். சத்தம் வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. ஆண்டவர் எனக்காய் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் தொடர்றதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஜெபத்தை தொடுகிறார், வேத வாசிப்பை தொடுகிறார், எதிர்காலத்தை தொடுகிறார். நீ தொட முடியாததெல்லாம் இயேசு தொடுவார்.
ஐயோ, இன்னும் கூட ஆமீன் சொல்லணும். இன்னும் கூட இயேசுவேன்னு சொல்லணும். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு. எல்லாம் கண்ணை மூடி ஒரு அரை நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. வல்லமையா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து எதெல்லாம் ஆண்டவர் தொடணுமோ, எதெல்லாம் ஆண்டவர் எஸ் 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 வல்லமையா ஜெபிங்க. சகதல் கபரோ மகதல் கபரோ கதல் கரதில் கபோ. என்னால தொட முடியாதத, என் குடும்பத்தால தொட முடியாதத ஓ இயேசு தொடுவா. ஜோமனுங்க இயேசு தொடுவா, இயேசு தொடுவா, இயேசு தொடுவா. நான் நம்புறேன். இயேசு தொடுவா, இயேசு தொடுவா, இயேசு தொடுவா, இயேசு தொடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்போடு ஒரு தொடுதல் யாராலும் செய்ய முடியாதத. ஹல்லேலூயா. யாராலும் தொட முடியாதத, எவ்வளவு அகோரமா இருக்கட்டும், எவ்வளவு பலவீனமா இருக்கட்டும், எவ்வளவு எழும்ப முடியாத சூழ்நிலையா இருக்கட்டும், ஆண்டவர் நினைச்சா அதை மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 1:35. Jesus, thank you, Jesus. இதோ எனக்கு இனத்தாளாய் இருக்கிற தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக. லூக்கா 1:35. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது, மறுபடியும் சொல்லுங்க, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலாடும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, உன்னதமானவருடைய, சொல்லுங்க உன்னதமானவருடைய பலம், சொல்லுங்க, என் மேல நிழலிடுகிறது. அப்ப இங்க அசைவாடுதல் எப்படி குறிப்பிட்டிருக்குன்னா, நிழலிடுதல். எப்படி பேசுங்க? எப்படி? ஷேடோ. சொல்லுங்க, ஷேடோ, நிழல். நல்லா சொல்லுங்க, நிழல். சத்தமா சொல்லுங்க, நிழல். பார்த்து கொஞ்சம் பேருக்கு கேட்டுற போது சொல்லுங்க, நிழல். வெயில்ல வேலை செஞ்சு களைச்சு போறவங்களுக்கு என்ன தேவை? ஆனா புரிஞ்சுக்கிறீங்களே, நிழலை பத்தி ஒரு சாராம்சம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிழல் நம்மளை தேடி வராது. ஆஹா, இவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களே. நம்ம தான் நிழலை தேடி. ஆனா இங்க என்ன குறிப்பிட்டிருக்கு தெரியுமா? தேவாவியானவர் அசைவாடும் போது நீ நிழலை தேடி போக வேண்டாம். நிழல் உன்னை தேடி, உன் களைப்பை தேடி, உன் அலட்சல்களை தேடி இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மேல ஒரு தேவ நிழலிடுதல், உன் மேல ஒரு தேவ நிழலிடுதல். ஆவியானவர் உன் மேல நிழலா இன்னைக்கு இறங்குகிறார். ஜீசஸ் glory, ஒரு தேவ நிழல். ஆமென், ஆமென், ஆமென். நீ இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளேயே தேவ நிழல் வரப்போகிறது. நீ
நீ இருக்கிற இந்த சபைக்குள்ளேயே தேவ நிழல் வரப்போகிறது. உன் வாழ்க்கைக்குள்ள தேவ நிழல் வரப்போகிறது. ஒரு காரியத்தை நினைச்சு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்ககிட்ட சொல்றேன் பார். புரியுதா நான் பேசுறது? புரியுதா? புரிஞ்சா ஒரு ஆமேன், புரியலினாலும் 2 ஆமேன். ஆமேன். யாரெல்லாம் சொல்றீங்க பாஸ்டர் ஒரு காரியத்தை நினைச்சு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்? உண்மையா கை தூக்கணும். ஒரு காரியத்தை நினைச்சு நான் ரொம்ப டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். உண்மையாவா? 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 சொல்லுங்க. உண்மையாவா? உண்மையாவா? ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. காத்து காத்து சோர்ந்து போயிட்டு நடக்குமா நடக்காதான்னு தெரியல பாஸ்டர். ஆமைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, மரியாள் அப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கா. காத்து காத்து சோர்ந்து போயிட்டா. அப்ப சோர்ந்து போன நிலைமையில தான் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உன் மேல ஆவியானவர் நிழலிட போகிறார். ஐயோ, சத்தமாமே வந்திருக்கணும். சத்தமா அல்லேலூயா வந்திருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உன் வீட்டில ஒரு ஆசீர்வாத விதையை போடுகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் உன் வீட்டில் ஒரு தேவ முத்திரையை போடுகிறார். இந்த வார்த்தையை பேசும் பொழுது ஒரு தேவ நிழலிடுதல் உன் வீட்டிற்குள் தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான யூத பெண்மணிகள் மேசையா என் வீட்டில தான் பிறக்கணும், மேசையா என் வீட்டில தான் பிறக்கணும், மேசையா என் வீட்டில தான் பிறக்கணும் சொல்லி ஆயிரக்கணக்கான யூத பெண்மணிகள் கதவை திறந்து காத்திருந்த போது ஆவியானவர் மரியாவின் வீட்டை தேடி போனார். இன்னைக்கும் வீட்டை தேடி ஆவியா ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தா கையை தட்டிருக்கணும், ஆமென் சொல்லி இருக்கணும், துதிச்சிருக்கணும். உன் வீட்டை தேடி தேவ நிழலிடுதல் வருகிறது. ஹல்லேலூயா. Hallelujah. Shadow of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் நிழல். இனிமேல் இந்த வெப்பத்தை என்னால தாங்க முடியல, ஒன்னும் செய்ய முடியாது, என்னால கால் வைக்க முடியாது, அந்த இடத்துல என்னால் அந்த இடத்துல நிக்க முடியாது, என்னால் அந்த இடத்துல எதிர்கொள்ள முடியாது. அப்படி நினைக்கிற இடத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை தேடி ஒரு நிழல் வருகிறது. உன்னை தேடி அந்த நிழல் வருகிறது. மனுஷ நிழல் அல்ல, தேவ நிழல். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. அப்படியே எழுப்பி நிப்பீங்களா? கரெக்டா முடிச்சிட்டேன். 2 minutes ஜெபிச்சுட்டு நான் முடிக்கிறேன். என் பிரசங்கம் முடியல, அடுத்ததுல கண்டினியூ பண்றேன். ஒரு மாதிரி டெப்த் கம்மியான மாதிரி இருக்கு. செகண்ட் Jesus. மேரேஜாக் கொடு. Jesus இல்ல, ஒரு மாதிரி பிடிக்குது. Praise. Jesus. கண்ணு மூடி கையை உயர்த்தி செகண்ட்ல போடு.
துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் நிழலிடுகிறீர், ஆவியானவர் அந்த இடத்தில் நிழலிடுகிறீர், ஆவியானவர் அசைவாடுகிறீர். ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. கையை உயர்த்தி வல்லமையா ஜெபிக்கணும், விடுதலையோடு ஜெபிக்கணும். வெளியே கொண்டு வர முடியாத உன்னை ஆவியானவர் வெளியே கொண்டு வருகிறார். ஒரு காலமும் இனி எழும்ப முடியாது நினைச்சிட்டு இருந்த உன்னை ஆவியானவர் வெளியே கொண்டு வருகிறார். இனி எழும்புறதற்கு வாய்ப்பே இல்லை. யாரும் எழுப்ப முடியாது, யார் என்ன வெளியே கொண்டு வர முடியாது என்று சொல்லுகிறார். ஆவியானவர் உன்மேல் அசைவாடும் போது வராததெல்லாம் மேல வரும், இயங்காததெல்லாம் மேல வரும். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை மேல கொண்டு வருகிறார். உன் வாழ்க்கையை மேல கொண்டு வருகிறார், உன் குடும்பத்தை மேல கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இன்னும் கையை உயர்த்தி ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளில் ஒரு தேவ மகிமையோடு கையை அழகா உயர்த்தி எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல, என்ன செய்ய எனக்கு கற்று தாரும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு மகாதல்கபுரோ ஓ கைய நல்லா மேல உயர்த்தி எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உன்மேல் ஆவியானவர் அசைவாடுகிறார், உன்மேல் ஆவியானவர் தொடுதல், உன்மேல் ஆவியானவர் நிழலிடுதல். மல்கதல்கபுரோ ரகதல்கமகதல்கரமோ. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கையை உயர்த்தி ஆசையா மல்கதல்கபுரோ மல்கதகரகா. ஒரு மெல்லிய சத்தத்துல ஆவியானவர் உங்களோட பேசுகிறார், மெல்லிய சத்தத்துல ஆவியானவர் உங்களோடு நிழலிடுகிறார். ஓ ஆவி ரகதல்கபுரோ ரகதல்கபுரோ. உன் வீட்டுக்குள்ள தேவ அசைவாடுதல், உன் குடும்பத்திற்குள்ள தேவ அசைவாடுதல், உன் எல்லா
நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் கடைசியா கையை உயர்த்தி எனக்கு அருமையா போதகரே, அருமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ சிலர் கத்த தொடுகிறார், சிலர் மேல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார், சிலர் மேல தேவ வல்லமை பலத்த வல்லமை. எஸ், இப்ப பெற்றுக்கோங்கயா. இப்ப ஆவியானவரை தொடுற நேரம். நாங்க வந்து தொடணுமோ இல்லையோ, ஆவியானவரை தொடுகிறார். உன் வீட்டை தொடுகிறார், உன் ஜபத்தை தொடுகிறார். பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஒரு செக்கனா தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதும் அல்தல் கல்பரகதல் கதல் கந்தரமா அல்தல் கந்தல் கலரமா வல்தல் கல்பரகலோ. கையை தட்டி வல்லமையா பெற்றுக்கொள், அந்நிய பாஷை பேசி பெற்றுக்கொள். இப்போ நீ இதுவரைக்கும் கண்டிராது ஒரு பலத்த தேவ மகிமை, ஒரு பலத்த தேவ அபிஷேகம் இப்போ உனக்கு மேலே நிழலிடுகிறது, உனக்குள் நிழலிடுகிறது, உன் வீட்டிற்குள் நிழலிடுகிறது, உன் ஆசீர்வாதத்திற்குள் நிழலிடுகிறது, உன் அஸ்திவாரத்தில் நிழலிடுகிறது. அந்தல் கந்தல் கலரமா அந்தல் கலரமோ வல்தல் கலரமா. தடைகள் உடைகிறது, சத்துரு உடைகிறான். உன்னை அடக்கி வச்சது போதும், நீ ஒளிஞ்சிருந்தது போதும். வெளியே வா. கர்த்தர் உன்னை தேவ முத்திரையை பார்க்கிறார். உன்னால ஒரு அசைவாடுதல், உன்னை கர்த்தர் தொடுகிறார். தேவ தொடுதல் உன்னால தேவ ரிஷி இபி அமா உல் தல் கல் கலரமா அமா கலா அந்தல் கலரமோ. வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக நதியாக உந்தல் கபரதலகமோ நதல் கபரோகத மந்தல் கரர்போ. போக முடியாத அளவுக்கு கீழே போயிட்டான் மாஸ்டர். இதுக்கு மேல கீழே போக முடியாது, இதுக்கு மேல கீழே இறங்க முடியாது. ஆனா எப்படி மேல வர்றது தெரியல. ஆண்டவர் சொல்றார், உன் மேல அவர் அசைவாடுகிறார்.
எங்க வீட்டுல நல்லதே நடக்காதா? நல்ல நிகழ்வுகளே நடக்காதா? இயேசு சொல்றார், உன் வீட்டுல தேவன் அசைவாடுகிறார். சந்தல் கந்தல் கலரவோ. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இவ்வளவு நேசிச்சீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். கை உயர்த்தி உம்மே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடு. கை உயர்த்தி சொல்லுவோம், என் உயிரோடு கலந்து. அதனாலதான் உண்மையில அசைவாடுன்னு சொல்றாரு. உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். ஏன் உன்னை தொடரேன்னு சொன்னார் தெரியுமா? உங்க மேல வச்ச அன்பு. செயல்படுகிறவர், இருக்கிறவர், பேசுகிறவர், பிரிக்கிறவர். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சில காரியங்கள். கர்த்தர் சிலரோடு பேசுறேன்னு சொன்னாரு, பேசியிருப்பார், நான் நம்புறேன். கர்த்தர் எதற்காக எங்களை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார், உயர்த்துவார். உங்களுடைய ஆசை உடனே துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறது, ஒரு நன்மையும் உனக்கு குறைவு வராது. ஆண்டவர் எனக்கு எதை வேணாலும் செய்வார். அந்த நம்பிக்கையோடு காத்துருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை அழைத்த போதகருக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். இந்த பலிபீடத்தை கொடுத்து கர்த்தரை வார்த்தையை இத்தனை நேரம் பகிர்ந்து கொண்டதற்கு, அவர் இந்த பலிபீடத்தை கொடுத்ததற்காய் நான் கர்த்தருக்கு முதலாவது
ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ரெண்டாவது அன்பு போதகருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 14 மணி நேரம் ஜெபத்தில் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பேசுகிற வார்த்தை எல்லாம் பிடிச்சிக்கணும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பேசுகிறாரு, நீ எழும்பணும். மறைஞ்சிருந்தது போதும். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது வல்லமையாக புது பலத்தோடு காத்துருங்க. அடுத்து என்ன வார்த்தை வரும்னு சொல்லி ஜெபத்தோடு காத்துருங்க. ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது அடுத்து என்ன அடிப்பான்னு இங்கேருந்தே கால்குலேட் பண்ணுவான். சிலவெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு உட்காந்துட்டு இருப்பான். தோனி 6 அடிச்சுட்டா அவன் ஏதாவது தோனி இவன் ஃபோன் நம்பர் வச்சுருக்க மாதிரி, இவன் நம்பர் அவங்கிட்ட இருக்க மாதிரி. அவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, இவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசுக்கு தாயின் கர்ப்பத்திலிருந்து மரண பரியந்தம் உன்னை ஸ்கெட்சு போட்டு வச்சிருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் அடுத்தது என்ன செய்வார்னு ஜபத்தோடு காத்துரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைகளும் எல்லா கனமும் கர்த்தரை போய் சேரட்டும். ஆண்டவரே, இவ்வளோ நேரம் எங்களோட கூட கர்த்தர் இடைப்பட்டி எங்களை மறைத்து வெளிப்பட்டி ஏதோ பெயருக்காக புகழுக்காக அல்லப்பா, தேவையான பெயர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறீர். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தணும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர்.